பரிசுத்தமான மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது, சூழ்நிலை என்ன சொன்னாலும் தேவன் சொல்லுவதை நம்புவது. சொல்ல மாட்டீங்க? என்னது? சூழ்நிலை என்ன சொன்னாலும் தேவன் சொன்னதை முழுவதுமா நம்புவது. அதுதான் என்னது? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுக்கு அநேக உதாரணங்கள் இருக்கு. படகுல போனாங்க, காற்றும் கடலும் கொந்தளித்து வந்ததுனால சூழ்நிலை என்ன பேச வைக்குது. ஐயோ ஆண்டவரே, என்னை கொல்லுவதற்காக நீர் கூட்டிட்டு வந்து, என்னை அழிக்கிறதுக்காக நீர் கூட்டிட்டு வந்து அப்படி நினைச்சேன். சூழ்நிலை நிச்சயம் சில காரியங்களை பேச வைக்கும். மோசே, எகிப்து தேசத்தில் நாங்க நல்லா இருந்திருப்போம், ஏதோ அடிய உத வாங்கினாலும். வெள்ளரிக்காயும் கும்பிட்டிக்காயும் அங்க என்ன செஞ்சுச்சு? கிடைச்சிச்சு. நீ எங்களை கொல்லுவதற்காக நீ கூட்டிட்டு வந்திருக்க. அதே வார்த்தை பழைய மக்கள் எப்படி வார்த்தைகளை பேசினார்களோ அதே வார்த்தைகளை தான் இயேசுநாதர் படகுல ஊழியத்துக்கு போவான்னு கூட்டு போகும்போது என்ன செஞ்சாங்க? பேசினார்கள். அப்ப சூழ்நிலை நம்மளை சில காரியங்களை பேச வைக்கும். அது தவறு. ஏற்கனவே நம்முடைய சபையில நாம தொடர் போதனைகளை கேட்டு வர்றோம். நாவின் கீழ் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அது ஜீவனுக்கு எதுவாகவும் பயன்படுத்த முடியும், மரணத்துக்கு எதுவாகவும் பயன்படுத்த முடியும். நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்களோ அதனுடைய பலன் என்ன செய்வீங்க? நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலை வரும்பொழுது, சூழ்நிலைகள் நம்மை சுற்றி வரும்பொழுது, நெருக்கும் போது, தள்ளும் போது, நாம பதறி போய் கூட, பயந்து போய் கூட, கவலைப்பட்டு கூட, கண்ணீர் பட்டு கூட என்ன செய்யக்கூடாது? அவிசுவாச வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேசிடவே கூடாது. பேசினால் உங்களுக்குள் தேவன் எதிர்பார்க்கிற மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற மகா பரிசுத்தமான விசுவாசம், ஜெனரேஷனல் ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ வல்லமை மொத்தமா அணைஞ்சு போயிடும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ளே இருக்கிறவைகளை நீங்கள் அனல் மூட்டி எழுப்புவதற்காகத்தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனதை ஏவினதினாலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பலவீனம் இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு. பாடும்போதே ஒரு பக்கம் முதுகு கப்புன்னு பிடிச்சிட்டு, யாரு சத்தமா யாரு பலத்தோடு கூட தொடர்ச்சியா பாட முடியும்னா, சரீரத்தினுடைய மசில் இருக்கு பாத்தீங்களா, தசைகள் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவர்கள் அதிகமான எனர்ஜியோடு கூட நிச்சய முடியும். நீண்ட நேரமா கத்தி 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 பாட முடியும், பேச முடியும். ஆனால் நானும் அந்த விஷயத்துல எப்படி இருக்கிறேன்? பலவீனமா இருக்கிறேன். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம், நம்முடைய சூழ்நிலை சொல்லுது நீ பலவீனன், பலவீனன், உன்னால முடியாதுன்னு சொல்லும். ஆனா நாம யாரு? நாம் பலவானா இருக்கிறோம். அதை நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். பலவீனனும் தன்னை பலவான் 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 என்று சொல்ல 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 தேவ பலம் நமக்கு கடந்து வரும். அல்லேலூயா. அப்படி முழு பலத்தோடு கூட வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவன் என்ன செய்யறாரு? படிப்படியா உருவாக்கி வச்சிருக்கிறார். எங்கனாலும் என்ன செய்வேன்? போயிட்டு வருவேன், எங்கனாலும் அலைவேன். வண்டியில போக கூடாதுன்னு டாக்டர் சொன்னாலும் வண்டியில தான் போகிறேன்.